கள் இறக்கியதற்காக வழக்கு பதிவு செய்தால் விசாரணையை எதிர்கொள்ள தயார் என குறிப்பிட்டுள்ள நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான், முருகனுக்கு தமிழில் குடமுழுக்கு நடத்துவதில் இவர்களுக்கு என்ன தயக்கம் என கேள்வி எழுப்பினார். நாங்கள் பனை ஏறி கல்லர் கூட கல்லன்னா நான் கண்டுபிடிச்ச மாதிரி போயிட்டு இருக்கிறேன். என் பரம்பரையாக இருக்குது. தமிழன் வாழ்க்கையோடு இணைந்த ஒன்று பனையும் அதன் பாலும். இதெல்லாம் விளையாட்டாக இருக்குது. பக்கத்தில் இருக்க புதுச்சேரியில் இருக்குது, அங்கேயும் தான் சாராயம் இருக்குது. ஆனால் கல் இருக்குது, கேரளாவில் இருக்குது, ஆந்திராவில் இருக்குது, கர்நாடகாவில் இருக்குது. இங்கே மட்டும் ஏன் இல்லை? அது காரணம் சொல்லு. ஏன் மாநிலத்தில் மட்டும் அது எப்படி மதுவாச்சு? ஏன் மாநிலத்தில் மட்டும் எப்படி கல் போதை பொருளாச்சு? பதில் இருக்கா? இந்த விசாரணையெல்லாம் எத்தனை விசாரணை பார்த்தேன் நான். ஆனா அடுத்து திருச்செந்தூர் கோயில்ல வந்து தமிழ்ல தான் நீங்க கும்பாபிஷேகம் நடத்தணும் அப்படின்னு சொல்லி தொடர்ச்சியா சொல்றீங்க. ஆனா செவி சாய்ப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா, இல்லாட்டி நீங்க என்ன மாதிரி போராட்டத்தை முன்னெடுப்பீங்க? செவி சாய்க்கலைன்னா இந்த மகன் தமிழுக்காக இந்த மகன் கத்துறதை என் மக்கள் செவி சாய்க்குப்பாங்கல்ல, அதுதான் எனக்கு முக்கியம். இவன் யாருன்னு பாருங்க. யாராவது ஒருத்தர் காங்கிரஸ், பாரதிய ஜனதா இல்லை திமுக முருகன் மாநாடு நடத்தின, முருகனுக்கு தமிழில் மந்திரம் சொல்றது என்ன பிரச்சனை? எங்கும் தமிழ் எதிலும் தமிழ். என்னுடைய இறைக்கு முன்பு என் வழிபாட்டு தளத்திலே தமிழ் இல்லை. என்ன விளையாட்டா? இந்த கட்சிகள் பேசுதா? அப்போ இவர் யாருக்கானவர்கள்? இந்த ஆட்சி, இந்த அதிகாரம் யாருக்கானது? இந்த தலைவர்கள் யாருக்காக நிற்பார்கள்? என் உயிர் மொழிக்காக, ஒரு இனத்தின் உயிர் உரிமை மொழி, அதுக்கே நிற்காம வேற எதுக்கு நிற்பான்? எதுக்கு நிற்பான்? எத்தனை ஆண்டுகளாக சகிக்க சொல்றீங்க நீங்க? தமிழ் மீட்சி உரணும், தமிழர் எழுச்சி உரணும்னா எங்கே இருக்குது? வழிபாட்டு தலத்தில் இல்லை, வழக்காடு மன்றத்தில் இல்லை, படிப்பகங்களில் இல்லை, பள்ளி கல்லூரிகளில் இல்லை. இப்போ தான் அரசாணை தமிழில் வெளியிடப்படும்னு சொல்லுது. வெக்கமா இல்லை? வெக்கமா இல்லை? இது செய்யலை, நீ செய்யலைன்னு நான் பக்கத்தில் நான் செய்வேன். இந்த முருகன் கோயிலுக்குள்ள போய் கும்பாபிஷேகம் பண்ணதானா? அனுமதி நீ போட்டுக்க, நீ சமைச்சுக்கிறதுல போட்டுக்க, நான் போடுறேன். எங்கே முருகன் இருக்கான், எங்கே மக்கள் இருக்காங்கன்னு பார்த்துருவோம். நாம் தமிழர் கட்சியோட அந்த பனைமர போராட்டத்திற்கு வந்து ஹச்ராஜா அவர்கள் வந்து ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. அதை எப்படி பார்க்குறீங்களா? அவங்க கல்லை ஆதரிக்கிறாங்க. ஏன்னா அவங்க ஆளுகிற மாநிலங்கள் எல்லா இடங்களையும் கல் இருக்குது. கர்நாடகாவில் இருக்குது, ஆந்திராவில் இருக்குது, மற்ற மாநிலங்கள்லாம் இருக்குது. தம்பி அண்ணாமலையே கல்லை ஆதரித்து போராடினார், போராட்டங்களில் பங்கேற்றார். இப்போ அதில் வந்து இது கல்லுங்கிறது இது இவங்க எப்படி பார்க்குறாங்கன்னு இல்லை. அவ்வையும் அதிகமானும் கல்லுண்டு பேசி கொண்டு இருந்தாங்க. இருக்குது சங்க இலக்கியெல்லாம் பார்க்கல் இருக்குது. கவிப்பேரரசு ஐயா வைரமுத்து நாட்படு தேரல்ல தமிழனுடைய இந்த கல்லெல்லாம் பேசியிருக்கிறதெல்லாம் கேட்குறாங்க. அப்புறம் இதில் என்ன இருக்குது? இவங்க போற்றுகிற தலைவர் பெரியாரே என்ன சினிமா பார்க்குறத விடவா கல் கேடு? எதுக்கு கல் கடையை மூடுறாயின்னு கேட்டது இருக்கே. அனுப்பாட்டா? நீ சாராய ஆளை வச்சுருக்க, அதிலிருந்து நேரடியாக உற்பத்தி முதலாளியும் விற்பனை முதலாளியும் நீயவே இருக்க. நீ காய்ச்சிட்டு வந்து இந்த டாஸ்மார்க்கில் விற்கிற. இந்த சரக்கு கல் கடை திறந்து விட்டு அந்த வியாபாரம் படுத்துக்கிறோம். இதை தவிர வேற ஏதாவது காரணம் இருக்கா? சார் வேற ஏதாவது காரணம் இருக்கா? அப்புறம் பனை மரம், சாதி மரம், ஜல்லிக்கட்டுக்கு போகிறான்னா ஒரு சாதி விளையாட்டு. இதெல்லாம் என்ன? இதெல்லாம் சேட்டை தானே. பனைக்கு ஏன் ஜாதி வச்ச? அப்போ என் தமிழ்நாட்டின் தேசிய மரம், தமிழ்நாட்டு மரம்னு எதுக்கு பனை அறிவிச்சிங்க? கருப்பட்டி திங்கணும் வக்கனையா. நான் பனை ஏறினா அது சாதி தொழிலாயிருது, அது குலத்தொழிலாயிருது. மீன் திங்கணும் வக்கனையா, கருவாடு திங்கணும். நான் மீன் பிடிக்க போனால் குலத்தொழிலாயிருது. நல்லா பால் குடிக்கணும், வெண்ணெய் நெய் எல்லாம் திங்கணையா வெண்ணெய்களுக்கு. கறி திங்கணும். நான் ஆடு மாடு மேய்க்கணும்னா அது குலத்தொழிலாயிரும். கொளுத்தி எடுக்கிறேன் பாருங்க உங்களை. சேட்டை பண்ணிட்டாலே எல்லாம். விசிக காங்கிரஸ் கட்சிகளுக்கு அமைச்சரவையில் இடம்பெறும் எண்ணம் இருப்பதாக குறிப்பிட்டுள்ள பாஜக மாநில தலைவர் நைனா நாகேந்திரன், முருகன் மாநாட்டில் உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத் பங்கேற்க வாய்ப்புள்ளதாக தெரிவித்தார். முதலமைச்சர்கிட்டையோ அல்லது துணை முதலமைச்சர்கிட்டையோ அல்லது விடுதலை சிறுத்தைகளுடைய தலைவர்கள்ட்டையோ அந்த கூட்டணியுடைய காங்கிரஸ் கட்சி தலைவர்கிட்டயோ போய் யாராவது இதுவரைக்கும் நீங்கள் விடுதலை சிறுத்தைகளுக்கு எத்தனை கூட்டணி கொடுக்க போறீங்க, காங்கிரஸ் கட்சிக்கு எத்தனை கூட்டணி கொடுக்க போறீங்க, எத்தனை சீட்டு கொடுக்க போறீங்க உங்க கூட்டணிக்கு, யாராவது கேட்டிருக்கீங்களா? ஆனால் நீங்களே ஒப்புக்கொள்ளுறீங்க. அப்படின்னா நாங்கள் தான் வலிமையான கூட்டணி, நாங்கள் ஆட்சிக்கு வருவோம்னு உங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கு. அதனால தான் எங்கள்கிட்டயே நீங்கள் கேட்டுகிட்டே இருக்கிறீங்க. நான் சொல்ல சரியா இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் யாராவது இதுவரைக்கும் ஒருத்தர் கூட போய் முதலமைச்சர்கிட்ட போய் கேட்கவே இல்லையே. ஏன் கேட்கலன்னு எனக்கு தெரியல. அப்படி தானே? அதில் விடுதலை சிறுத்தைகள் கூட அவங்களுக்கு மந்திரி சபையில் இடம் வேணுங்கிற ஒரு எண்ணம்லாம் அவங்களுக்கு இருக்கு. அவங்களுக்கு என்ன இருக்கு? காங்கிரஸ் கட்சியிலே நம்மெல்லாம் இவ்வளோ நம்மளால தானே இவங்க திமுக வர்றாங்க அப்படிங்கிற எண்ணம் அவங்களுக்கும் இருக்கு. நீங்கள் யாராவது இப்போ இனிமேலாவது போய் கேளுங்க,
உங்கள் கூட்டணியில் நீங்கள் ஏற்கனவே ஸ்ட்ராங்காக இருக்கீங்கன்னு நினச்சிட்டு இருக்கீங்க. எத்தனை சீட்டு கொடுக்க போகிறீங்க, யாருக்கெல்லாம் மந்திரி பதவி கொடுக்க போகிறீங்க, இல்லை 96 வந்து நீங்கள் மைனாரிட்டியில் 2006 மைனாரிட்டி கவர்மெண்ட்டில் இருந்தீங்க, அப்போ நாங்கள் அதே மாதிரி வச்சுருந்தோம் அப்படின்னு ஏதாவது ஒரு பதிலை கேளுங்களேன். நீங்கள் எங்களை மட்டும் திருப்பி இது வரைக்கும் 60 நாளாக கேட்டுகிட்டே இருக்கிறீங்க. இந்த மாநாட்டில் வந்து உத்தரப்பிரதேசனுடைய முதலமைச்சர் மதிப்புக்குரிய மாண்புமிகு யோகி ஆதித்யநாத் அவர்கள் இப்படி இன்னும் கன்ஃபார்ம் பண்ணலாம் வருதா இருக்குது. ஆந்திர துணை முதலமைச்சர் மதிப்புக்குரிய பவன் கல்யாணி அவர்கள் உறுதியாக வருகிறார்கள். நானும் மதிப்புக்குரிய அண்ணா சோகரெட்டி அவர்களும் அண்ணா சக்கரவர்த்தி அவர்களும் போய் அவங்கள அழைச்சிட்டு வந்திருக்கோம். அவங்க வந்து வரணும்னு ஒப்புக்கொண்டாங்க. இன்ஃபேக்ட் அவங்க 15ஆம் தேதியிலேருந்து அவங்களும் விரதம் இருக்கிறாங்க. நாங்கள் எல்லாருமே அதை விரதம் இருந்து அதை ஒரு பெரிய அளவில் பண்ணணும். இதில் வந்து இது அரசியல் கட்சி மாநாடு கிடையாது. அந்த அரசியல் கட்சியில் நிச்சயமாக யார் திமுக நினைக்கிற மாதிரி இது அரசியல் யாரும் பேச மாட்டாங்க. மேடையில் தலைவர்கள் மட்டும் இருப்பாங்களே தவிர நாங்கள் கூட மேடையில் போய் இருப்போமாங்களுக்கு தெரியாது. நாங்களாம் பக்தர்களாக தான் நாங்கள் போகிறோம். அது வந்து எந்த அரசியல் கருத்துக்களும் நிச்சயமாக 100% அரசியல் கருத்துக்கள் அங்கே வராது. அதனால் இது முருக பக்தருடைய மாநாடு. முருக பக்தர்கள் திமுகவில் இருந்தாலும் சரி, காங்கிரஸில் இருந்தாலும் சரி, எந்த கட்சியில் இருந்தாலும் சரி, நீங்கள் உள்பட அனைவரும் முதல்ல கலந்து கொள்ளலாம். தேர்தல் நெருங்குவதால் பாஜகவினர் புதிதாக யோசித்து விரதம் இருப்பதாக அமைச்சர் KN நேரு விமர்சித்துள்ளார். இந்த போதையில்லா தமிழகம், அதுக்கப்புறம் பெண்களுக்கு பாதுகாப்பான தமிழகம்னு ஒரு 6 அம்ச கோரிக்கைகளை பிரார்த்தனை வச்சு நேரத்திலிருந்து நயனாரேந்திரன் விரதம் இருந்துட்டு இருக்காரு. அவரு ஏதாவது டாக்டர் சார், தேர்தல் வருது. தேர்தல் வந்ததுனால அவங்க புதுசாக கண்டுபிடிச்சி விரதம் இருக்கிறாங்க, உண்ணாவிரதம் இருக்காங்க. அதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை. ஏற்கனவே இது மிக மிக பாதுகாப்பான மாநிலம் தமிழ்நாடு தான். நேற்று கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா உடனடியாக எவ்வளோ குயிக்காக ஆக்ஷன்லாம் எடுக்கிறாங்கன்னு உங்களுக்கே தெரியும். அவங்க புதுசாக தலைவராக வந்திருக்காரு. எப்படி கலாச்சாரம் அது நீங்கள் உங்களுக்கு நல்லா தெரியும். இங்கே தூத்துக்குடியில் எப்படி சுட்டாங்கன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். அந்த கட்சியை பிளேம் பண்ணுறது நம்ம ஆட்சியில் அப்படி இருக்கிறது தவறானது தானே? இல்லை நீங்கள் வந்து சார், ஒரு சில இடங்களில் நடக்கிற காரியங்கள் வந்து ஒரு சில பேர் செய்கிறது வந்து முழுமையாக தமிழ்நாட்டில் செய்கிறதா எடுத்துக்க முடியாது. அது எவ்வளோ தூரம் முதலமைச்சர் அவர்கள் சட்டம் ஒழுங்கையோ அல்லது ஜாதி கலவரமோ எதுவுமே இல்லாத அளவுக்கு இந்த ஆட்சியை கொண்டு போயிட்டுருக்கிறார். எல்லாத்தையும் அழைச்சி பேசி தான் கொண்டு போயிட்டுருக்கிறார். தேர்தல் வரும்போது அவங்கவுங்க தலைவர்கள் தங்களுடைய இருப்பை காட்டுறதுக்காக எதோ சொல்கிறாங்க. ஆனால் ஆட்சி வந்து நல்ல முறையில் முதலமைச்சர் நடத்தி கொண்டிருக்கிறார். சட்டம் ஒழுங்கு இப்போ சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கு. இவ்வளோ பெரிய பஸ் ஸ்டாண்ட்லாம் கட்டாங்க. இது வாடகைக்கே போக மாட்டேது இந்த ஊரில். நாங்களும் விட்டு பார்க்குறோம், வாடகைக்கு போகல. குறிப்பாக நீங்கள் உங்களுக்கு தெரியும், மார்க்கெட்டெல்லாம் புதுப்பிச்சு கட்டினா ஏற்கனவே இந்த வியாபாரிகள் என்ன சொன்னாங்க, நாங்கள் தான் அதில் இருக்கணும் அப்படின்னாங்க. நீங்கள் எடுத்துக்கங்க, ஆனால் வாடகை இப்போ இருக்கிற வாடகையை கொடுங்கன்னு சொன்னால் அவங்க ஒத்துக்கிட்டாங்க. அதை கூட எடுத்துகிட்டு போய் எதை எடுத்தாலும் ஒரு ஸ்டே ஒன்று போடுறாங்க. மக்கள் நலத்திட்டங்கள் இவ்வளவு பெரிய மார்க்கெட்டு 400 கோடி 300 கோடி செலவு பண்ணி மார்க்கெட் கட்டி மக்களுக்கு பயன்படுனா ஒரு ஆள் போய் ஒரு லேசாக ஒரு ஸ்டே போட்டு வந்துட்டார். இப்படி தான் இருக்குது. அதனால் எல்லா திட்டங்களுமே நகராட்சித்துறையை பொறுத்தளவு மக்கள் சார்ந்த திட்டங்களாக தான் இது செய்யப்பட்டிருக்கு. சரிதான், மக்களுக்கு பயன்பாட்டுக்கு வருவதற்கு அரசு என்ன முயற்சி எடுக்கும்? எல்லா இப்போ ஸ்டே போட்டு வக்கீலை வச்சு நாங்கள் அரசு வக்கீலை வச்சு ஸ்டே உடைக்கிறதுக்கு என்ன உண்டோ வேலை பார்த்துக்கிட்டு அதான். நெல்லை மண்ணில் இருக்கிறீங்க, இப்போ பாஜக ஏற்கனவே கால் வச்சிருக்காங்க, கூடுதல் தொகுதி பிடிக்கிறதுக்கான முயற்சி எடுக்கிறாங்க. அது எப்படி சார்? அவங்க வேலையை செய்வாங்க, நாங்கள் எங்கள் வேலையை செய்வோம். எங்களுக்கு நாங்கள் பிடிச்சதை விட மாட்டோம்ல. கூடுதலாக பிடிக்க நாங்களும் முயற்சி எடுப்போம். அவங்க எடுக்கிறத விட நாங்கள் கூடுதலாக முயற்சி எடுப்போம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.